இதில் எல்லாத்த விட அவர் எம்ஜிஆருடைய படங்களை பாதி எடுத்து பண்ணியிருப்பாரு. இன்னொரு படத்துல எம்ஜிஆர் ஆவியா வருவாரு. அந்த ஆவியா வர எம்ஜிஆருக்கு நான் தான் பேசினேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை. ஏன்னா அவர் எம்ஜிஆர் கலைவாரிசு. நான் எம்ஜிஆர் ரசிகன். அப்ப அந்த படத்துக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததுன்னா, அடியிலான ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், சரியா பேர் தெரியல, அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இருக்கிற வயசுலேயே வயசு தான் எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்ட்டு. அதனால அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி நினைச்சுக்கிறேன். சொல்ல அவசியம் நான் யாருங்க நீ தெரிஞ்சுக்க இல்ல. இந்த சவுக்கையும் நான் ஆயத்தால் பார்த்தையோ நல்லா யோசனை பண்ணிப்பார். நான் யாரும் உனக்கு புரியும். சவுக்கு நான் ஆணையிட்டால் பாட்டு அப்படின்னா அப்ப நீங்க வாத்தியாரா? ஆமா, உங்க மாதிரி அயோக்கியவன் இப்ப உங்களுக்காக மறுபிரிவு எடுத்தோம். வாத்தியார் சார், குட் மார்னிங். வணக்கம். ஐயோ, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.